ஹாய் ஆல், நம்ம சேனலில் எப்போவுமே ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையா போட்டுட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பரான ஸ்மூதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மூதி ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நட் மில்க் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நட் மில்க்குக்கு பாதாம், அதுக்கப்புறமா கேஷ்யூஸ் ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட பாரம்பரிய அரிசிகள், அவல் வகைகள், செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எல்லாமே தரமானதாக, விலை குறைவானதாக, ரீசனபிளாக கிடைக்குது. நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். நான் எதுக்காக ஆல்மண்ட் மில்க், ஆல்மண்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் மில்கில் கவுஸ் மில்கை விட அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவுஸ் மில்கில் இல்லாத விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்தும் இருக்குது. இந்த ஸ்மூதிக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மேங்கோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நிறையா ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். லைக் அத்திப்பழம், 2 அத்திப்பழம் ஆட் பண்ண போகிறோம் முக்கியமாக. அது கூட பிளாக் ரைசன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்த பழம் ஏதாவது வீட்டில் இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நட் மில்கில் பண்ணுற ஸ்மூத்தி நார்மல் மில்கில் பண்ணுற ஸ்மூத்தியோட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஊற வச்ச மக்கானா, இது கூட பிளாக் ரைசின்ஸ் ஊற வச்சது அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருக்க ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம், இது கூடவே சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பம்கின் சீட்ஸ், பெர்ரிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நட் மில்க் முக்கியமாக அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். பட் நட் மில்க் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபைனலாக தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சி பிடிக்கல அப்படின்னா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நட் மில்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மெயினாக PCOS பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.